வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற இந்த கட்சிகள் கூட்டணியில் இணைய முடிவு, புதிய பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்டு அனைத்து விதமான தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமான அரசியல் பணிகளும் களப்பணிகளையும் தற்பொழுது எடுத்து வருகிறது. அடுத்தடுத்து யாருடன் கூட்டணி, யாருடன் எவ்வளவு சீட்டுக்களை பெறலாம், யாருடன் பார்த்திங்கன்னா சென்று வெற்றியை பெறலாம், தற்பொழுது அவர்களுடன் சென்றால் நமக்கான ஒரு சீட்டுக்களும் எம்எல்ஏக்களும் நமக்கான பதவிகளும் கிடைக்குமா, அப்படி இப்படி என்று ஒரு சில பிளான்களை போட்டுக்கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் புதிய மாற்று ரீதியிலான அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். மக்களுக்கான சேவை, மக்கள் அரசியல், மக்களுக்கான ஒரு ஒரு மாற்று ரீதியிலான பயணத்தை முன்னெடுத்து வருகிறோம். அப்படி இப்படின்னு ஒரு சில கட்சிகள் கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு நுழைய பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது ஒரு உறுதியில் இருக்குது. இன்னும் அடுத்தபடியான கட்சிகள் இல்லை இந்த தடவை எங்கள் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெரும் விதத்தில் தற்பொழுது அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அவங்க அதிமுக, பாஜக ஒரு சில சிறிய அணிகளை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பாமகவை கூட்டணிக்கு இழுக்க பார்த்திங்கன்னா முயற்சித்து இருந்தார்கள். தேமுதிகவும் இழுக்க பார்த்தாங்க, மற்றும் தாவேகவும் இழுக்க பார்த்தாங்க. ஸோ இது எதுவுமே அவங்க கூட்டணிக்கு வரல, அதிமுக கூட்டணிக்கு. ஸோ இன்னும் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளை பார்த்திங்கன்னா சேர்க்காமல் அவர்கள் வேறு ஒரு போக்குக்கு போயிட்டுருக்காங்க. இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீண்டும் திராவிட மாடல் 2.2 பார்த்திங்கன்னா வரப்போகிறது, அடுத்த ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்றது அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். காரணம் என்னவென்றால் தற்பொழுது அவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குங்க. அந்த கூட்டணி தொடர் வெற்றிகளை குவிச்சிட்டு வருது. அதனால் இந்த கூட்டணி இல்லாமல் இன்னொரு கூட்டணி அவங்க இழுக்கிறாங்க. யாரை இழுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாமகவை இழுக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராமதாஸுக்கு திமுக அவர்கள் பார்த்திங்கன்னா அழைப்பும் விடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்குது. என்னென்னா, அப்பா மகன் என பிரிந்திருக்கும் பாமகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாகி இருக்கிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில் பார்த்திங்கன்னா இணைய போவதாக அன்புமணி அவர்கள் விரும்புவதும், ஏடிஎம்கேவுடன் ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க பாமக சார்பில் ராமதாஸுக்கு ஒரு பக்கம் அழைப்பு விடுத்திருக்கார்கள். இது உட்கட்சியில் பார்த்திங்கன்னா மட்டுமின்றி திமுக கூட்டணியிலும் பேசும் பொருளாகவும் ஒரு பக்கம் மாறி இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தற்பொழுது இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவர்களுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் சொல்லி, ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் இந்த கூட்டணியை சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையை இப்பொழுது அவர்களுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. இந்த திமுக கூட்டணியில் பாமக இணையக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்குது அப்படின்றது பேசப்படுறாங்க. ஸோ இந்த கூட்டணியை சேர்ந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் பெரும் அளவில் வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அரசியல் நோக்கர்களும் இது தான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தற்பொழுது பார்த்திங்கன்னா தாவேகா புதிய வரவு, தமிழக வெற்றிக் கழகம், விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அந்த கட்சியை. ஸோ அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கூட்டணி இல்லைனாலும் மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் படைபலமும் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவிற்கு நீங்கள் அவருடைய கூட்டங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய மாநாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. என்னதான் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் வர்றதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூடனாலும் அதில் பாதி அளவுக்காச்சு அவர்களுக்கான வாக்குகளை செலுத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவரே ஒரு பிரச்சாரம் சொன்னார், இது ஒரு பார்த்திங்கன்னா சினிமாக்காக கூடுறோம், இது வாக்கா மாறாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் சொல்லுங்கன்னு அங்கே மக்கள்கள் எந்த அளவுக்கு குரலை எழுப்பி அவர்களுடைய ஆதரவை கொடுத்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அவருக்கான ஆதரவும் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடன் கூட்டணி சேர ஒரு சில கட்சிகள் முயற்சிக்கிறது. ஆனால் அதை அவர் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றத சற்று பார்த்திங்கன்னா பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும். மேலும் மாற்று ரீதியிலான தமிழ் தேசியம் என்று பேசி தற்பொழுது பெரும் விதத்தில் அடுத்தடுத்த படிகளை நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கும் அதாவது என்டிகே நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் தொடர்ந்து தனித்தே போட்டியிடக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி என்றால் அந்த கட்சி சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் இந்த தடவை தனித்து போட்டியிடுகிறார்கள். அடுத்தடுத்த ஒரு நகர்வுகளை நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த 4 முனை போட்டியில் ஆட்சியை அடித்து ஆடப்போது யார்? இதில் பார்த்திங்கன்னா இந்த 2026
பெரும்பான்மை என்பதனை யார் வந்து தட்டி தூக்க போகிறார்கள். இதில் 4 முனை போட்டியில் 2 பக்கம் வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா போவதற்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி பக்கம் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கான வாக்குகள் இருக்கும். எதிர்க்கட்சி பக்கம் ஒரு சில வாக்குகள் இருக்கும். புதிய வரவுக்கும் ஆதரவு இருக்கும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து என்டிகேக்கும் ஆதரவு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஆதரவு போகுங்க. ஓகேங்களா, 4 பிரியுது ஓட்டு. அப்போ மோஸ்ட்லும் இதில் ஒரு சிக்கல் ஒன்று உருவாகும். தொங்கு சட்டசபைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அதுவும் நடக்கும். இல்லைனா மெஜாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா முந்துவது ரொம்ப கடினமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில தொகுதிகள்லாம் நீங்கள் வந்து யார் பக்கம் இந்த தொகுதி போகும் அப்படின்றத வந்து கணிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலாக உண்டாக்கும். என்னதான் கருத்து கணிப்பே கேட்டாலும் அங்கே மாறுறது வேறு ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2026 தேர்தல் என்பது தமிழகமே வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா கண்டிடாத தேர்தலாக மாறப்போகிறது என்பது யதார்த்தமாக தாம் கருத்து கணிப்பின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.